நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் அறிவித்துக் கொள்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு முதல் நாள் நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஆண்டுக்குண்டான வாக்குத்தாண்டு நம்ம கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அது மாத்திரமின்றி இது நமது ஊழியத்தின் 3வது ஆண்டாக இருக்கிறது. அருமையான இந்த ஆண்டு 2 ஆண்டுகள் தேவன் நம்மை அந்த ஊழியத்தை நேர்த்தியாக நடத்தி கொடுத்திருக்கிறார். இந்த 3வது ஆண்டு இந்த நாளில் துவக்கி இருக்கிறார். இந்த ஆண்டு முழுக்க நம்ம ஊழியத்தின் பாதைகளையும் ஊழியத்தின் எல்லா விதமான அற்புதங்களையும் தேவன் செய்வாராக. நம்முடைய பரலோக ராஜ்யத்தின் பலி ஊழியங்களின் இது 3வது ஆண்டு. இந்த ஆண்டில் யாரெல்லாம் அந்த காணொலி பார்க்குறீங்களோ, அந்த வசனங்கள் யாரெல்லாம் போய் சேருகிறதோ அவர்கள் இல்லத்தில் அவருடைய இருதயத்திலையும் ஒரு பெருவிதமான அற்புதத்தையும் விஷயத்தையும் அவர்கள் காண்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுபோல் இந்த 2025ஆம் ஆண்டுக்கு உண்டான நமது அருமையான வாக்குத்தத்தம், தேவன் நமக்காக கொடுக்கிற வாக்குத்தத்தம், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொல்லியிருக்கிறார். 2வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். வாக்குத்தத்தமும் ஆண்டவர் பண்ணுகிறார், ஆண்டவர் ஆசீர்வாதமும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு வெளிச்சம் அப்படின்னும் போது நமக்கு இருளிலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ ஒரு சாலையை நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். அப்படி கடந்து செல்லும்போது ஒரு தெரு விளக்கில் நம்மளுக்கு அந்த இடத்துல வெளிச்சம் இல்லை அப்படின்னும் போது அநேக விபத்துகளும், அது என்ன விதமான பாதை, கரடுமுரடான பாதையா, இல்லை நல்ல சமமான பாதைகளா, இல்லை அந்த பாதை இடையில் நமக்கு என்ன இடையூறுகள் இருக்கிறது என்பது குறித்து ஒன்றும் நம்ம அறிந்து கொள்ள இயலாது. அப்போ அவங்க ஒரு விளக்கு, ஒரு வெளிச்சம் இருக்கு அப்படின்னும் போது அந்த வெளிச்சத்தை நிமித்தம் என்ன பண்ணப்படுகிறோம், அதுலேருந்து பாதுகாக்கப்படுகிறோம். எதில் வர வண்டிகள் நமக்கு தெரிகிறது, ஆள் நடந்து போகிறாங்கன்னா நம்ம பார்க்க முடிகிறது, ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்து நடக்க இயலுகிறது. இவெல்லாத்திற்கும் என்ன தேவை, ஒரு வெளிச்சம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அதனால் ஆண்டவர் நம்ம சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன் என்று ஆண்டில் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் உங்களை மென்மேலும் இந்த ஆண்டில் ஒரு எல்லா விதமான, அதாவது வேதவசம் இவ்வாறும் சொல்லுகிறது, மரண இருளின் கட்டளில் இருக்கிற மேலே என் சூரியன் உதிக்கும், என் வெளிச்சம் உதிக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதன்படி தேவன் நம்ம மீது உதிக்கிறவராக இருக்கிறார். இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை என்று தேவன் சொல்லிதான், நான் உனக்கு வெளிச்சமாக இருக்கிறேன், நான் உன் வாழ்க்கையின் வெளிச்சமாக இருக்கும்போது எந்த விதமான இருள் உன் வாழ்க்கையில் நேரிடாது என்பதை குறித்து தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் இருளான பாதைகளாக இருக்கலாம், கடுமுடான பாதைகளாக இருக்கலாம். அந்த பாதைகளுக்கு நேராக ஆண்டவர் இப்போ ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு தருகிறார். அந்த வெளிச்சம் உங்களை பாதுகாக்கும், அந்த வெளிச்சம் உங்களை ஆசீர்வதிக்கும், அந்த வெளிச்சம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும், அந்த வெளிச்சம் உங்களை விடுதலையாக்கும். 2வதாக தேவன் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி தான் கானான் தேசத்தில் அவ்வளோ துக்க நாட்களை சந்தித்து வந்திருக்கிறாங்க. அவங்க அந்த கானான் தேசத்தை பார்ப்பதற்காக அந்த வனாந்தரம் அவங்களுக்கு அவ்வளோ துக்கத்தை கொடுத்துருக்குது. ஆனால் கானான் தேசத்தில் நுழைந்த உடனே அவங்க துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு உண்டாயிற்று. அதே போல தான் இந்த ஆண்டில் உங்கள் துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் கட்டுவார். ஒரு முடிவை கொடுத்து இந்த ஆண்டில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தையும் கண்டிப்பாக நிறைவேற செய்வார். நீங்கள் எதற்காக இந்த ஆண்டில் காத்திருக்கீங்களோ அந்த காரியத்திற்காக தேவன் உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார், நித்திய வெளிச்சமாக இருப்பார். அவர் நித்திய வெளிச்சம், ஒருபோதும் மங்காத, அணையாத, நம்மை விட்டு விலகாத வெளிச்சமாக இருப்பார். எது குறித்தும் கலங்காதீங்க. வியாதி வருதோ, இல்லை விபத்துகளோ, இல்லை பிரச்சனைகளோ, கஷ்டங்களோ, கவலை எவைகள் உங்களை நேரிட்டாலும் நினைவு கூறுங்க, கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாது தேவன் உங்கள் துக்க நாட்களை முடிய செய்கிறவராக இருக்கிறார். அப்போ துக்க நாட்கள் முடிகிறதுன்னா அங்கே பிற்பாடு என்ன வருகிறது, உங்களுக்கு ஆசீர்வாதமான நாட்கள் வருகிறது, சமாதானத்தின் நாட்கள் வருகிறது, ஐஸ்வர்யத்தின் நாட்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க இருக்கிறார். அதனால் இந்த ஆண்டின் வாக்குத்தத்தம், கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த ஆண்டு முழுக்க தேவன் நமக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக தேவன் மாற்றி கொடுப்பார். இந்த ஆண்டில் நம்ம இருளில் நடக்கிற பாதையிலே வராது. இயேசு அப்படிப்பட்ட அருமையான வெளிச்சத்தின் பாதை நமக்கு கொடுக்குறாரு. அதனால் இங்கே தைரியமாக இருங்க. இந்த காணொலி பார்த்து கொண்டு இருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நான் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நமது ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திராது உங்களுடைய ஜெப குறிப்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எப்போனாலும் சரி, எந்த விதமான என்னோடய தொலைபேசி எண்களை நான் இதில் உங்களுக்கு பின்பு பயோ லிங்கில் கொடுக்குறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்க, ஊழியங்களுக்காக ஜெபிங்க. தேவன் இன்னும் அவனுடைய அற்புதங்களை நம் மத்தியில் செய்வாராக. ஜெபம் செய்வோம்.
நீங்கள் அதிகமாக நேசி நல்ல தகப்பனே நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்கு அந்த வேலைக்காக நன்றி. அருமையான இந்த ஆண்டு தகப்பனே, இந்த 2025 ஆண்டு உங்களுடைய பிள்ளைகளை காண செய்தேன் ஆண்டவரே. எத்தனையோ பேர் தகப்பனே ஆண்டவரே, இந்த புதிய நாட்கள் நுழையாமல் இருக்கும்போது உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நுழைய செய்திருக்கிறீங்க. இந்த புதிய ஆண்டில் புதுவிதமான கிருபைகளும் தாளந்தையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் சமாதானத்தை கொடுத்து பிள்ளைகளை நடத்துங்கப்பா. மொத்தம் தயவு இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். நீ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து இந்த ஆண்டு நீ எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற செய்வீராக என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் தேவைகளை சந்திக்கப்பட செய்வீராக. நீ சொன்ன அந்த வாக்குத்தத்தை நீர் எங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருப்பீராக. எங்கள் இருளான பாதையிலாக இனி காணாதபடி நீரே நித்திய வெளிச்சமாக எங்கள் வாழ்க்கையில் இரும் என்ற உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அந்த எங்கள் துக்க நாட்கள்லாம் முடிந்து மகிழ்ச்சியின் ஆண்டாக நாங்கள் இதை காண செய்வீராக என்று ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கருத்தில் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். ஆமென். God bless you. நியூ இயர் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர்.